பிஜிபியில சிங்க்ரனைசேஷன் ரூல்னு சொல்லி ஒண்ணு இருந்தது. ஆனா இப்போ அது இல்ல. அது காரணம், இந்த ரூல் வந்து ஒரு தேவையில்லாத ரூல்னு பிற்காலங்கள்ல தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்ப காலங்கள்ல என்னமோ பெருசா நம்ம வந்து செஞ்சிருக்கிறோம், பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ரூல் வந்து தேவையில்லாத ரூல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சு, பாவம். சரி. நம்ம இவருக்கு பாருங்க, ஆனந்துக்கு கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகிறதுக்கு வயசு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். வேலை கிடைச்சதுன்னா கல்யாணம் பண்ணிடலாம். பாருங்க, வேலை கிடைச்சா கல்யாணம் பண்ணணும். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கிற வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது. வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்ல வேலைக்கு போகணும். நல்ல பொண்ணா பார்க்கணும். கேரக்டர் நல்லாங்கிற பொண்ணா பார்க்கணும். பார்த்து நமக்கு செட் ஆகுமா, இல்லை அடிக்கடி சண்டை வருமா, அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். அது அது நியாயமான கோரிக்கை. ஆனா இந்த பிஜேபி எப்படின்னா, ஆனந்த் கல்யாணம் பண்ணணும்னா ஆனந்த் வந்து காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிடணும். அப்படி எந்திரிச்சாதான் வந்து அவர் வந்து நல்ல ஒரு குடும்பத்தை நடத்துற தலைவனா அங்கீகரிக்க முடியும். அவர் 4 மணிக்கு எந்திரிக்காத வரைக்கும் கல்யாணமே கிடையாது. அவருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா? ஆனந்து வேலைக்கு போயிட்டாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்லா அவருக்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு ஏத்த மாதிரி, அவர் குணத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்குது. அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் விட்டுட்டு மனுஷன் வர்றதே 11 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போட்டுமே, 4 மணிக்கு எந்திரிச்சாதான் அவர் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா அவர் சரியான ஆம்பளையாவே குடும்பம் நடத்தவே முடியாது அப்படின்னா எவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனம். அது எப்படி ஒரு பைத்தியகாரத்தனமோ, இந்த பிஜேபி சிங்க்ரனைசேஷன் ரூலும் அப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான ரூல் தான். நான் சொன்னது நீங்க இந்த 3 லைனை படிச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஆமா ஆமா, கரெக்டு தான். ஆனந்துக்கு அது கரெக்டா இருக்குது. இந்த 3 லைன் படிக்கலாமா? டு நாட் யூஸ் அப்படின்னு என்ன பண்ண அர்த்தம்? கல்யாண பேச்சு எடுக்காதீங்க. ஆர் அட்வர்டைஸ், கல்யாணமும் பண்ணாதீங்க. டு an external neighbor a route learned from IBGP until a match route is being learned from IGP. until a match route has been learned from IGP எப்படி பார்க்கணும்னா, அவர் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சேவல் கூறதுக்கு முன்னால குளிச்சுட்டு பல்லெல்லாம் விலகிட்டு ரெடியா காஃபி சாப்பிட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னா கல்யாணம் பண்ணுங்கன்றதுக்கு சமம் இந்த லாஸ்ட் லைன். until a match route has been learned from IGP. ஐஜிபிக்கும் பிஜிபிக்கும் ஏங்க முடிச்சு போடுறீங்க? இங்க பாருங்க, பிஜிபி ரூட்டை யூஸ் பண்ணக்கூடாதாமா, டு நாட் யூஸ். அட்வர்டைஸும் பண்ணக்கூடாதாமா. யாருக்கு? இபிஜிபி நெய்பருக்கு, எக்ஸ்டர்னல் நெய்பருக்கு அட்வர்டைஸும் பண்ணக்கூடாதாமா, யூஸும் பண்ணக்கூடாது, அட்வர்டைஸும் பண்ணக்கூடாது. எந்த ரூட்டை? இன்னொரு ஒரு ஐஜிபில இருந்து லேர்ன் பண்ண ரூட்டை பண்ணக்கூடாதாமா. எது வரைக்கும் பண்ணக்கூடாதாமா? ஓஎஸ்பிஎஃப்பும் அந்த நெட்வொர்க்கை பத்தி பேசுற வரைக்கும் நீங்க பிஜிபி வழியா பேசக்கூடாது. ஓஎஸ்பிஎஃப் அட்வர்டைஸ் பண்ணுதா, அப்பதான் பிஜிபிக்கு அட்வர்டைஸ் பண்றதுக்கு ரைட்ஸ். இல்லைன்னா பிஜிபிக்கு தெரிஞ்சாலும் ஒரு நெட்வொர்க்கை சொல்லக்கூடாது. பிஜிபிக்கு ஒரு நெட்வொர்க்கை பத்தி தெரிஞ்சாலும் ஓஎஸ்பிஎஃப் அப்ரூவல் இல்லைன்னா உனக்கு அப்ரூவல் கிடையாதுப்பா. ஓஎஸ்பிஎஃப்பும் அந்த நெட்வொர்க்கை பத்தி பேசணும். அந்த ஐஜிபிக்கு வந்து ஓஎஸ்பிஎஃப் போட்டுக்கலாம், இஏஜிஆர்பி போட்டுக்கலாம், இல்ல எஸ்எஸ் போட்டுக்கலாம். இதை என்ன நினைச்சாங்கன்னா அந்த காலத்துல செக்யூரிட்டின்னு நினைச்சாங்க. ஆனா அது விளங்காத செக்யூரிட்டி. ஏன் தெரியுமா? பிஜிபிங்கிற ஒரு புரோட்டோகாலே வெளியே இருந்து வேற நெட்வொர்க்கை பத்தி உள்ள கொண்டு வர்றதுக்கு தான்.
வெளியிருந்து வர நெட்வொர்க்குக்கும் ஓஎஸ்பிஎஃப் இன்டர்னல் கேட்வே இன்டீரியர் கேட்வே ப்ரோட்டோகாலுக்கு என்ன சம்பந்தம்? ஓஎஸ்பிஎஃப்ல எப்பயாவது நம்ம கூகுளை பத்தி பேசுவோமா? பிஜிபி தான் பேசும். ஓஎஸ்பிஎஃப்ல நம்மளுடைய லோக்கல் நெட்வொர்க்கை பத்தி தான் பேசுவோம். லோக்கல் நெட்வொர்க்கு தான் வச்சு அட்வர்டைஸ் பண்ணுவோம். பாருங்க, அப்போ இது ஒரு தேவையில்லாத ஒரு ரூல். அதனாலதான் என்ன பண்ணாங்க, ரெண்டாவது சேஃப் டு ஹேவ் ஆஃப் ஒன்லி, சேஃப் டு ஹேவ் இட் ஆஃப் ஒன்லி. அது ஏற்கனவே நோ சிங்க்ரனைசேஷன் கொடுத்துருக்கோம் எல்லா ரவுட்டர்லையும், நீங்க எல்லாம் கொடுக்க வேணாம். அதாவது எல்லாருமே இப்போ வந்து 12.2 லேட்டர் வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். அதுல எல்லாத்துலயுமே இது ஆஃப் தான் இருக்கும். அதனால இந்த ரூலை பத்தி சுத்தமா கவலையே பட வேண்டாம். இப்ப அடுத்து வர பேஜும் இந்த கதையை தான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கு. சரியா? நல்லா புரிஞ்சது இல்லையா? சரி, அப்போ சிங்க்ரனைசேஷன் ரூல் இப்போ ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கா? ஆஃப் தான். யாராவது எந்த சூழ்நிலையாவது இது எனேபிள் பண்ணுவோம் நீங்க நிக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் லைஃப்ல யாரும் இதை எனேபிள் பண்ணது நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு டாபிக்கா பேசுனத கூட நான் பார்த்தது கிடையாது. சரி, மீதி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். பேசிக் பிஜிபி கன்ஃபிகரேஷன் எக்ஸாம்பிள் இந்த டோபாலஜி வச்சுட்டு கன்ஃபிகரேஷன் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த கன்ஃபிகரேஷன்ல இந்த கமாண்ட் எதுக்கு எனக்கு புரியலையே, அந்த மாதிரி ஏதாவது கமாண்ட் இருக்கா பாருங்க. பரவாயில்ல, அது ஒண்ணும் இல்லை. இப்போ வந்து இப்போ பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் அட்ரஸ் தான் சோர்ஸ் அட்ரஸா இருக்கும். ஆனா நம்ம லூபேக் டு லூபேக் நெய்பர்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்போம். அப்போ லூபேக் டு லூபேக் கன்ஃபிகர் பண்ணும்போது சோர்ஸ் அட்ரஸ் லூபேக் சொல்லலைன்னா நெய்பர் அவுட்டர்ல இருக்கிற நெய்பர் லிஸ்ட்ல மேட்ச் ஆகாது. அதனால நம்ம சோர்ஸ் அட்ரஸ் வந்து எக்ஸிட் இன்டர்ஃபேஸா யூஸ் பண்ணாம நெய்பர் கிட்ட எதை நம்ம நெய்பரா சொன்னோமோ லூபேக் தான் சொல்லியிருப்போம், அதையே வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நீங்க நெக்ஸ்ட் ஆப் செல்ஃப் போடலன்னா இபிஜிபி அட்ரஸ் தான் அது பார்க்கும். அதனால அதுக்கு ரீச் பண்ண முடியாததுனால நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அதுக்கு எந்த அட்ரஸ் நெக்ஸ்ட் ஆப்பா இருந்தா ரீச் ஆகுமோ அந்த அட்ரஸ் வரணுங்கிறதுக்காக பிஏ ரவுட்டர்ல போயிட்டு உங்க அட்ரஸ் நீ உள்ள இருக்க எல்லாருக்கும் கொடுத்துரு. ஆமா ஆமா, ஆல்ரைட், ஃபைன். இந்த பிஜிபியில ஸ்டேட்னும் போது எனக்கு ஓஎஸ்பிஎஃப் ஸ்டேட் நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க பாவம் அவர்கிட்ட. ஏசிஎல்லாம் சிசிஎன்பியில வரவே வராது, சிசிஐல வரவே வராது. படிச்சா சிசிஎன்ஐல உருப்படியா படிச்சாதான் உண்டு. அது ஆமா, அதெல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது அதுல போக்கஸ் பண்ணாம அவர் தலைவர் போக்கஸ் பண்றாரு. சொல்றேன், என்ன சொல்றேன்னா எனக்கு அவர் அந்த கேள்வி கேட்டாரு, அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கலையே. பிஜிபி ஓஎஸ்பிஎஃப் ஸ்டேட் நான் சொன்ன சிசிஎன்பி பாப்பா வரும்போது அது கட்டாயம் வரும். அது நீ இப்போ ஏசியில நல்லா போக்கஸ் பண்ணு.
ஏசிஎல் நல்லா பண்ணுது, நல்லா ஏசிஎல் சூப்பரா பண்றாரு. ஆமா. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. பிஜேபிலையும் வந்து இந்த மாதிரி 5 ஸ்டேட் இருக்குது. இனிஷியலா வந்து நீங்க கன்ஃபிகர் பண்ண உடனே கன்ஃபிகர் பண்றது என்னது, நெய்பர் அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க, இதுதான் என் நெய்பர். அந்த நெய்பரை ரீச் பண்ண முடியுதான்னு ரவுட்டிங் டேபிள போய் பார்க்கும். இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேட்டுக்கு அது மூவ் ஆகும். அடுத்த ஸ்டேட்டு வந்து கனெக்ட் ஸ்டேட்டு தான். அதுக்கு நடுவில் ஆக்டிவ்னு ஒன்று போகும், ஐடியலுக்கும் கனெக்டும் நடுவில். அது என்னென்ன முயற்சி பண்ணுது, ரவுட்டை கண்டுபிடிச்சதும் அந்த ரவுட்டை பயன்படுத்தி இந்த நெகோசியேஷன் டிசிபி 3-வே ஹேண்ட் ஷேக் பண்ணோம். நெகோசியேஷன் ஃபர்ஸ்ட் நெகோசியேஷன் அதுதான் அந்த ஆக்டிவ் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது நடக்கும். ஆக்சுவலா அந்த ஐடியலும் ஆக்டிவும் மாறி மாறி வரதுனால ஐடியல் தான் ஆக்டிவ், ஆக்டிவ் தான் ஐடியல்னே சில பேர் சொல்லுவாங்க. அதனால இங்கே ஆக்டிவ் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஆனால் அடுத்த பேஜில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்தது 2 ரவுட்டர்லையும் நெய்பர் அட்ரஸ் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த 3-வே ஹேண்ட் ஷேக் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சது பின்னாடி கனெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். அந்த 3-வே ஹேண்ட் ஷேக் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் கனெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஏன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ரவுட்டிங் டேபிள செக் பண்ணோம். ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கிற பட்சத்துல அந்த ரூட்டை பயன்படுத்தி இந்த ஆக்டிவ் ஸ்டேட் என்ன பண்ணுது, இப்போ அந்த 3-வே ஹேண்ட் ஷேக்கை இனிஷியேட் பண்ணுது. அந்த 3-வே ஹேண்ட் ஷேக் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியும் பொழுது கனெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியலன்னா ஆக்டிவ் போயிடும். திருப்பி அப்படியே ஆக்டிவ் ஸ்டேட்ல திருப்பி 3-வே ஹேண்ட் ஷேக் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்க வந்து நீங்க ஸ்னிஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெட்னு வரும். டிசிபி ரீசெட்னு வந்துனே இருக்கும். ஏன்னா வந்து ரவுட் ப்ராப்ளம் இருக்கு, இல்ல நெய்பர் அட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ஆக்டிவ் ஸ்டேட்ல எப்போ கிடக்கும்னா, எப்போ ரீசெட் ஆகும்னா, நெய்பர் அட்ரஸ் தப்பா கொடுத்திருந்தாலோ, இல்ல அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தப்பா கொடுத்துருந்தீங்கனாலோ, இல்ல ரவுட்டே இல்லைனாதான் இந்த பிரச்சனை வரும். ரவுட் ஒழுங்கா இருக்குது, ஐபிஎஸ் கரெக்டா கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம், அப்டேட் சோர்ஸ் கரெக்டா கன்ஃபிகர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அது வந்து கனெக்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆக்டிவ்ல இருந்து ஜம்ப் ஆகி வந்துடும். 3-வே ஹேண்ட்ஷேக் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதும் 3-வே ஹேண்ட்ஷேக் முடிஞ்சதும் முதல் பாக்கெட் என்ன போகும்னா ஓப்பன் மெசேஜ் தான் போகும். இதுல என்ன இருக்கும்னா, நான் இந்த ரவுட்டர் ஐடியிலேருந்து வரேன், என்னுடைய ஹோல்டு டைம் இது அப்படின்ற இது 2 முக்கியமான மேட்ரு போகும். ரவுட்டர் ஐடியும் ஹோல்டு டைம் 180 செகண்ட். இந்த மேட்ரு ஓப்பன் மெசேஜ்ல போகும் பேராமீட்டரா. அப்புறம் அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர், நான் இந்த அட்டானமஸ் சிஸ்டம்ல இருந்து வரேன், என்னுடைய ரவுட்டர் ஐடி இது, என்னுடைய ஹோல்ட் டைம் இது. அப்போ அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க ஏற்கனவே கன்ஃபிகர் பண்ணியிருப்பீங்க நெய்பர் இந்த அட்டானமஸ் சிஸ்டத்துல இருக்கிறான்னு. கரெக்டா அது மேட்ச் ஆகுற பட்சத்துல, அந்த பேராமீட்டர் மேட்ச் ஆகுற பட்சத்துல, ஆமாப்பா இவன் நெய்பர் தான், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஓப்பன் கன்ஃபார்ம் மெசேஜ் அனுப்பும். ஒருவேளை இப்போ மேட்ச் ஆகலைன்னா திருப்பி ஆக்டிவ் தான் போகும். ஆக்டிவ் ஸ்டேட் போய் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி இந்த இடத்துக்கு வரும், திருப்பி ஆக்டிவ் போகும். சரி பண்ற வரைக்கும் ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போயினே இருக்கும், எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ 5 ஸ்டேட்ஸ் தான்: ஐடியல், கனெக்ட், ஓப்பன் சென்ட், ஓப்பன் கன்ஃபார்ம், எஸ்டாப்ளிஷ். ஆக்டிவா ஒரு ஸ்டேட்டாவே நம்ம எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது ஒரு இன்டர்மீடியட் தான். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஐடியல்னா என்ன? The router set router is in the state cannot find the address of the neighbor in the routing table. பாத்தே இல்ல, ரவுட்டிங் டேபிள்ல ரூட்டே இல்ல, அது பேர் ஐடியல் ஸ்டேட். எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் எப்போனா, நீங்க பாத்தீங்களே இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடந்தா எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட். ஷோ ஐபி பிஜிபி சம்மரின்னு போட்டீங்கன்னாலும் தெரியும், ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்னு போட்டீங்கன்னாலும் தெரியுதா. ஷோ ஐபி பிஜிபி நெய்பர்னு போட்டீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்னு இருக்குது. ஷோ ஐபி பிஜிபி சம்மரின்னு போட்டீங்கன்னா எப்படி வரும், அது பார்ப்பீங்க.
அப்னு வந்திருக்கும் இல்லையா? ஷோ ஐபி பிஜிபி சம்மரி பார்த்துருக்கீங்களா கமெண்ட்? ஆமா. சரி, எப்போ ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வரும்ன்றதை இங்க 4 ரீசன் சொல்லியிருப்பாங்க கீழே. அதுக்கு முன்னால மேல அந்த பேராகிராஃப் படிங்க. The router has sent a open packet and it is waiting for the response. அந்த 3-way handshake நடக்க மாட்டேங்குது. எப்போ நடக்காது? அட்ரஸ் தப்பா இருக்குது. கரெக்ட். சோர்ஸ் அட்ரஸ் தப்பா இருக்குது, இல்ல நெய்பர் அட்ரஸ் தப்பா இருக்குது, ஏஎஸ் மிஸ்கன்ஃபிகர் ஆயிருக்குது, இல்ல நெய்பர் ஸ்டேட்மெண்ட்டே கன்ஃபிகர் பண்ணல. ஒரு ரவுட்டர்ல பண்ணிருக்கீங்க, இன்னொரு ரவுட்டர்ல பண்ணல. இப்ப இதுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை நீங்க ஏஎஸ் நம்பர் தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாக் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாகை நீங்க ஈஸியா ஜென்ரேட் பண்ணலாம். நீங்க லேப் பண்ணும்போது கூட ஏஎஸ் நம்பர் தப்பு பண்ணி பாருங்க, இந்த மாதிரி ஒரு லாக் வந்துகிட்டே இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் வந்துட்டே இருக்கும். ஆமா, நெய்பர் ஆக்சுவலா 10 ஏஎஸ் நம்பர் 10ல இருக்கிறா, நீங்க 100 டைப் பண்ணிட்டீங்க. நெய்பர் அட்ரஸ் கரெக்டா போட்டிருப்பீங்க, ஆனா நெய்பர் 100ட்டீங்க. அட்டானமஸ் சிஸ்டம் நம்பர் தப்பு பண்ணிட்டீங்க. அப்ப அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா சரியா போயிடுது. இந்த கமெண்ட் தான் சொன்னேன். ஷோ ஐபி பிஜிபி சம்மரி. இந்த லாஸ்ட் காலம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும், 0 வாச்சும் இருக்கணும். அது வந்து நெவர்ன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. நெவர்னா அது நெவர் கம் அப்னு அர்த்தம், அப் ஸ்டேட்டுக்கு வரவே இல்லைன்னு அர்த்தம். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிஜிபி வந்து அத்தன்டிகேஷன், இஏஜிஆர்பி ஓஎஸ்பிஎஃப் அத்தன்டிகேஷனை விட ஈஸி. ஸ்ட்ரைட்டா நெய்பர் ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்டு போட்ட முடிஞ்சு. நெய்பர் ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்டு. ஆமாமா, 2 பக்கமும் இது வந்து ஒரே கீ போடணும். ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆல்தான், சும்மா ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்டுன்னு கீவேர்டு போட்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணணும் தான். இந்த கமெண்ட் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த நெட்வொர்க்கெல்லாம் நம்ம அட்வர்டைஸ் பண்றோம், எதெல்லாம் லேர்ன் பண்றோம்னு. இந்த அவுட்புட்ல இருந்து சொல்லுங்க, எந்த நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்றோம்? 2 நெட்வொர்க் நம்ம அட்வர்டைஸ் பண்றோம். எது? இப்போ இந்த ரவுட்டர்ல இருந்து நம்ம எதெல்லாம் அட்வர்டைஸ் பண்றோம்னு இதை வச்சுதான் சொல்ல முடியும். இந்த 2 நெட்வொர்க்கை தான் நம்ம அட்வர்டைஸ் பண்றோம். இது வந்து பிஜிபி அட்வர்டைஸ் பண்ற நெட்வொர்க். அது இந்த ரவுட்டர் பிஜிபின்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ரவுட்டர்ல பிஜிபிக்குள்ள நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் போட்டு அட்வர்டைஸ் பண்ணிருக்கிறீங்க. நான் கேட்டது இந்த ரவுட்டர்ல எந்தெந்த நெட்வொர்க்லாம் அட்வர்டைஸ் பண்றீங்கன்னா இது 2 தான். அப்படி மட்டும் கிடையாது, வெறும் ஐ மட்டும் இருக்கும், ஆனா வேற நெய்பர் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணுவீங்க. அப்படின்னா நீங்க அட்வர்டைஸ் பண்றது அர்த்தமா? அது வேற ஒருத்தர் அட்வர்டைஸ் பண்றான்னு அர்த்தம். ஏன் அது இப்படி அப்டேட் ஆகும்? நீங்களும் அதே ஏஸ், அவனும் ஒரே ஏஸ்ன்னும் போது எப்படி இருக்கும்? இவனும் வெவ்வேறு ரவுட்டர், 2 பேருமே இந்த நெட்வொர்க் சம்மரைஸ் நெட்வொர்க் வச்சிருக்கானு. சாரி, ஆமா.
ரிப் ஃபெயிலியர்னு ஒன்று இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 6 6ன்னு இருக்கு. இது வந்து ரிப் ஃபெயிலியர் அப்படின்னா, ஆமா ரிப் ஃபெயிலியர் என்ன இப்போ அப்படி எடுத்துக்கணும். ஐயோ ரிப் ஃபெயிலியரா 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு நார்மல் மேட்ரு. என்னன்னா, ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் ஃபெயிலியர். ரிப் ஃபெயிலியர்னா என்னது? ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் பேஸ் ஃபெயிலியர், அவ்வளவுதான் மேட்ரு. பிஜிபியில் ஏதோ கோளாறுன்னு சொல்ல வரல. இங்க பிஜிபி கொடுத்துச்சுங்க, இல்லைன்னு சொல்ல. பிஜிபி கொடுத்துச்சு, அது என்னமோ நல்லதான் கொடுத்துச்சு பாருங்க. ஆனா அதுக்கு முன்னால எங்க வீட்டுல இருந்துச்சுங்க, அதனால எங்களுக்கு அது தேவைப்படலைங்க. அவர் லண்டன்ல இருந்து வாங்கிட்டு வந்து தூக்கின்னு வந்து கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து கொடுத்தாருங்க, இல்லைன்னா சொல்லல நானு. ஆனா அதை விட சூப்பரா எங்க வீட்டுல ஏற்கனவே நிறைய கடந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருந்தோம் நாங்க. அதனால பாருங்க, அது எங்களால யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஏன்னா எதை நாங்க ப்ரிஃபர் பண்றோம், மத்தவங்க எடுத்துட்டு வந்து கொடுத்ததை விட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கினது தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல ப்ளஷர் இருக்குது பயன்படுத்துறதுல. ஓசியில வந்து பயன்படுத்தினா நமக்கு அந்த அளவுக்கு திருப்தி இருக்கிறது இல்லை, அதோட அருமை தெரியாது. அதனால பிஜிபி கூட பாருங்க நம்மள மாதிரி ரொம்ப நல்ல கேரக்டர் உள்ள ப்ரோட்டோகால். என்ன சொல்லுது, இந்த நெட்வொர்க் எல்லாம் கஷ்டப்பட்டு பிஜிபி கொடுத்துச்சுங்க, இல்லைன்னு சொல்லலைங்க. ஆனா இதே நெட்வொர்க்கு எங்க ஆபீஸ்ல ஐஜிபி புரோட்டோகால் கூட அட்வர்டைஸ் பண்ணுதுங்க. ஐஜிபி புரோட்டோகால் ஓஎஸ்பிஎஃப் பாத்தீங்கன்னா 90 தாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ். ஆனா இந்த பிஜிபிக்கு ஐபிஜிபிக்கு 200ங்க. அப்ப நாங்க எதுக்குங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? லோக்கலுக்கு தான் முக்கியம். அதுதான் மேட்ரு. இங்க பாருங்க, இப்ப இங்க இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த எக்ஸாம்பிள் மேல அவுட்புட் பாருங்க. இந்த 2 நெட்வொர்க்கை ஏன் அது யூஸ் பண்ண முடியலன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேற ஒரு ப்ரோட்டோகால் லோவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிற ப்ரோட்டோகால் இந்த 2 நெட்வொர்க் கொடுக்குதுன்னு அர்த்தம். சரிதானே? அப்ப ரிப் ஃபெயிலியர் நீங்க ஏதாவது செய்ய முடியுமா? அந்த ஃபெயிலியர் ரிப் ஃபெயிலியருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிஜிபி ரூட் எனக்கு கட்டாயம் வேணும், ஓஎஸ்பிஎஃப் ரூட் வேணாம்னா ஓஎஸ்பிஎஃப்ல போய் அந்த நெட்வொர்க் அட்வர்டைஸ் பண்ணாதீங்க. இந்த 2 நெட்வொர்க்கை ஓஎஸ்பிஎஃப்ல அட்வர்டைஸ் பண்ணாதீங்க. அப்போ இந்த ரிப் ஃபெயிலியர் ரிமூவ் ஆயிரும். அது ஒன்று தான் பண்ண முடியும் நீங்க. மற்றபடி இது ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு மோசமான ட்ரபிள் ஷூட்டிங்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஆமா, அதனாலதான் சொல்லுது பிஜிபி சொல்லுது, சாரி ரவுட்டிங் டேபிள் சொல்லுது, இந்த நெட்வொர்க் ஏற்கனவே எங்ககிட்டயே இருக்குது, நாங்க வெளியிருந்து வரதை விட உள்ள இருக்கிறத தான் நாங்க அதிகமா நம்புறோம். சேம் நெட்வொர்க் தானங்க, நாங்க உள்ள இருக்கிற பாத் இன்ஃபர்மேஷன் வச்சு போய்க்கிறோம். உங்களுக்கு ஒன்றும் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா அது எங்க நெட்வொர்க் தான். உள்ள இருக்கிற நெட்வொர்க் வெளியே போயிட்டு உங்க வழியா உள்ள வருது. எப்படி உள்ள இருக்கிற நெட்வொர்க் வெளியே போயிட்டு பிஜிபி வழியா திருப்பி உள்ள வருது. அப்போ நான் வெளியே போயிட்டு சுத்திட்டு திருப்பி உள்ள நெட்வொர்க்கே வந்தா நல்லா இருக்குமா? லோக்கலா ஸ்விட்ச் பண்றதுதான் பெஸ்ட். அதனால லோக்கலா இதை ஸ்விட்ச் பண்ணிக்கும். ஓஎஸ்பிஎஃப் ஃபாலோ பண்ணி பிஜிபியை ஃபாலோ பண்ணா வெளியே போயிட்டு சுத்திக்கிட்டு திருப்பி உள்ள வர வேண்டியதா இருக்கும். அதனால பிஜிபியை எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா, சரி ரவுட்டிங் புரோட்டோகால் ரவுட்டிங் டேபிள் எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா, பிஜிபியே கொடுத்தா கூட அது வாங்காத. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிஸ்டன்ஸ் கம்மியாவே நம்ம கிட்ட ஓஎஸ்பிஎஃப் கொடுக்குது, அதுதான் நமக்கு ப்ரிஃபர்டு. ஒரு பிரச்சனையும் இருக்காது. பெருசாதான் ஒன்றும் பேசலையே. இங்க அவுட்புட்ல இதை பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்ன்றது நான் உங்களுக்கு கத்து கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீங்க பெருசா பேசணும் சொல்லவே இல்லையே. நம்ம தான் ஃபெயிலியர்னால இப்படி கொஞ்சம் ஹார்ட்டை பிடிச்சிப்போம். ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ்.
அதனால சில சமயம் நான் நினைப்பேன், டேய் என்னை ஏமாத்துங்கடா, டேய் என்னடா என்னை யாரும் ஏமாத்த மாட்டேங்கிறீங்களா, என்னை யாரும் ஏமாத்துங்கடா டே அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே பேசுவேன். நீங்க என்னை ஏமாத்துனீங்கன்னா தான் நான் உங்களை மன்னிப்பேன், கடவுள் என் பாவத்தை மன்னிப்பாரு, எனக்கு புண்ணியம் ஜாஸ்தி வந்துடும். என்ன தயவு செய்து யாரும் ஏமாத்துங்கடா, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நிறைய முறை கேட்பாரு. என்ன நம்மள ஏமாத்த கூட கடவுள் விட மாட்டேங்கிறாரு, அவ்வளோ ஜாஸ்தியா நம்மளை ஏமாத்துறது இல்ல. ஆமா. சரி, பிஜிபி வந்து ரீசெட் பண்ணலாம். எப்பெல்லாம் ஒரு ஆட்ரிபியூட்டை நீங்க வந்து டியூன் பண்றீங்களோ அது உடனே எஃபெக்ட் எடுக்காது. பிஜிபி கொஞ்சம் ஸ்லோ தான், ஏன்னா அது வந்து ஹெவி ப்ராசஸ் ப்ரோட்டோகால். அது உடனே ஒரு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஆட்ரிபியூட்டை வந்து உள்வாங்கி உடனே அந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை ரீசெட் பண்ணா நல்லது. கிளியர் பண்ணி இது திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணா அதுக்கு பேர் ஹார்ட் ரீசெட். அதாவது நெய்பரையே ரிமூவ் பண்ணிட்டு அந்த நெய்பருக்கு மறுபடியும் இப்போ புதியதாக பண்ண மாற்றத்தோட அப்டேட்ஸ் அனுப்பி அப்புறமா கன்வெர்ஜ் ஆகுறது பேர் ஹார்ட் ரீசெட். ஆனா அப்படி ஹார்ட் ரீசெட் பண்ணா என்ன ஆகும்னா நெய்பர் டவுன் ஆகும்போது டிஸ்டர்ப்டிவா இருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்க கம்யூனிகேஷன்லாம் பிரேக் ஆயிரும். இதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்படின்னா சும்மா ரவுட்டை மொத்தம் ரிஃப்ரெஷ் பண்றது, இந்த சாஃப்ட் ரீசெட் மூலியமா. இது ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பிஜிபி நீ ரீசெட் பண்ணுப்பா, ஆனா எனக்கு சாஃப்ட் ரீசெட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோம்னா வந்து நெய்பர்ஷிப் டவுன் ஆகாமலேயே நமக்கு நெய்பர் வந்துடும். சரி, இதுதான் கிளியர் ஐபி பிஜிபி ஸ்டார்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் ரீசெட்டு வித் எவ்ரி நெய்பர். ஸ்டார்னா எல்லா நெய்பரும், இந்த நெய்பர் அந்த நெய்பர்னு இல்லை. இல்ல ஒரு பர்டிகுலர் நெய்பர் மட்டும் நான் ரீசெட் பண்ணணும்னா இந்த நெய்பர் கிளியர் ஐபி பிஜிபி நெய்பர் அட்ரஸ் கொடுக்கலாம். அதுவே இங்க சாஃப்ட் போட்டீங்கன்னா கிளியர் ஐபி பிஜிபி ஸ்டாரோ இல்ல நெய்பரை போட்டு சாஃப்ட்னு போட்டீங்கன்னா நெய்பரை டிஸ்கார்ட் பண்ணாமலேயே இன்னொரு முறை என்ன பண்ணுவது, அப்டேட்ஸ் எல்லாம் அனுப்பி வைக்கும். அது அவுட் பவுண்ட் இன்பவுண்ட் எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை, நீங்க வெறும் சாஃப்ட் மட்டும் போடுங்க போதும். சரி, நீங்க பிஜிபி ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னா இந்த கமாண்ட் வந்து நல்ல பயனுள்ள கமாண்டா இருக்கும். டீபக் ஐபி பிஜிபி அப்டேட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுவேன்னா, இப்போ நான் வந்து ட்ரெயினர் தானே, நான் வந்து லைவா பண்ற ஆள் கிடையாது. லைவா பண்றவங்களுக்கு இந்த கமாண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் டீபக் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நெய்பர் வரலையா, நேரா ரன்னிங் கன்ஃபிகரேஷன் போவேன், என்னெல்லாம் இருக்கணும் என்ன இல்லை பார்ப்பேன். அது என்ன இல்லையோ அது போட போறேன், வந்துடும். என்ன இருக்கணும், இவன் என்ன மாத்தி தப்பா போட்டிருக்கிறான்னு பார்ப்பேன், அதை கரெக்ட் பண்ணுவோம், நெய்பர் வந்துடும். ஆனா டீபக் பண்ணியும் கூட அதை கண்டுபிடிக்கலாம். டீபக் ஐபி பிஜிபி அப்டேட்னு போட்டீங்கன்னா அது அனுப்புற எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க இந்த இந்த இது எதுக்காக பண்றாங்கன்னா இவங்க என்ன உங்களுக்கு காமிக்க வராங்க இந்த இடத்துல, போன டாபிக்னுடைய கண்டினியூஷன் இது. நான் சொன்னேன் இல்லையா, கிளியர் பண்ணும்போது அது ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும், புதுசா வரும்போது அப்டேட் எல்லாம் அனுப்பிட்டு. இது ஹார்ட் ரீசெட்டா சாஃப்ட் ரீசெட்டா? ஐயா அதெல்லாம் வேணாம், இதை பார்த்து சொல்லுங்க. சாஃப்ட்னு ஒரு வார்த்தை இல்ல, இது ஹார்ட் ரீசெட். இந்த ஒரு நெய்பரை வந்து கீழே தள்ளிட்டு, அதான் அவுட் ஒமிட்டட் போட்டு கீழே தள்ளிட்டு திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒவ்வொரு சப்நெட்டா அனுப்புது. இந்த சப்நெட்டுக்கு இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, இதுதான் எம்இடி, இந்த சப்நெட்டுக்கு இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு, இது லோக்கல், இது லோக்கல் ஏஎஸ், இது வந்து வேற வேற ஏஎஸ். இதை நீங்க பார்க்கணும்னா இந்த டீபக் போடணும். அவங்க சும்மா காமிக்கிறாங்க, ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணா கிளியர் ஐபி பிஜிபி போட்டா என்ன நடக்குதுங்கிறத காமிக்கிறோம். சரி, இந்த சாப்டர் வந்து மிச்சம் சொச்சம் இருந்த சாப்டர்.
அந்த நெக்ஸ்ட் ஹாப்பு அப்டேட் சோர்ஸ் அதில் தான் முக்கியமான மேட்ருங்க போன கிளாஸ்ல படிச்சது. இந்த கிளாஸ்ல படிச்சதுல சும்மா அப்படி இப்படி பிச்சு பிச்சு சின்ன சின்ன டாபிக்ஸ். ரிப் ஃபெயிலியர்னா என்ன, ரிஃப்ரெஷ் பண்றது எப்படி, பாஸ்வேர்டு எப்படி போடணும், பிஜிபி வந்து MD5 அத்தன்டிகேஷன் சப்போர்ட் பண்ணுது, அப்புறம் இந்த 5 ஸ்டேட்ஸ், அப்புறம் இந்த ஆக்டிவாவே இருந்துச்சுன்னா என்னென்னலாம் பிரச்சனையா இருக்கலாம் போய் செக் பண்ணா கண்டுபிடிச்சிடலான்ற விஷயம். அப்புறம் வேற சிங்க்ரனைசேஷன் ரூல், இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம்.